ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் திருவிழா அன்னைக்கு. அதனால் அங்கே இருந்த ஆள் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இன்றைக்கி உங்கள் வீட்டில் சாப்பாடு ஆக்கக்கூடாது, இங்கே எங்கள் ஏரியா நீங்கள் இருக்கிறனால கோயிலில் தான் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கணும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் அது வந்து புத்து கோயில்ன்றனால மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அது வந்து குட்டி பாம்பு கோயில். அதை வந்து இங்கே கேரளாவில் வந்து பாம்பு கோயில் என்ன சொல்கிறாங்கன்னா காவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டீஸ்லாம் சீட்டு எழுதிக்கிட்டு இருந்துச்சுங்க, என்னென்ன அர்ச்சனை பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு. நம்ம அர்ச்சனை சீட்டை வாங்கிக்கிட்டு இங்கே போயிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்க சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்மளும் போயிட்டு இட்லியும் சாயாவும் வச்சுருந்தாங்க காலையில் சாப்பாட்டுக்கு. நம்ம ஊரில் மாதிரி இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாயாவுக்கு வந்து நம்ம பிஸ்கெட்டு பன்னு ப்ரெட் இந்த மாதிரி தானே தொட்டு சாப்பிடுவோம். இங்கே வந்து புட்டு இடியப்பம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அப்படியே லஞ்சையும் முடிச்சுட்டு குட்டீஸுங்க நைட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, குட்டீஸ் தான் பார்க்க குட்டி குட்டியாக இருக்குங்க, ஆனால் அது டான்ஸை பார்க்கணும். பூரா பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சுங்க. இந்த பாப்பா எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பாப்பா, முந்திரி பேர். ஆனால் நான் முந்திரின்றதவே மறந்துட்டேன். பார்த்தா ஒரு ஆம்பளை பையன் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாலா. நானும் அந்த சேச்சிகிட்ட கேட்குறேன், எங்கள் சேச்சி முந்திரி டான்ஸ் ஆட வரேன்னு சொன்னால் ஆளைக்கானான்னு. இது வந்து கைதட்டி களின்னு சொல்லுவாங்க கேரளாவில். நிறைய லேடிஸ்லாம் சேர்ந்து ரவுண்டாக நின்றுக்கிட்டு கைத்தட்டி அவரோட ட்ரெடிஷ்னல் டான்ஸை ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓணம் களின்னு சொல்லுவாங்க, ஓணம் களி ஆடிட்டு இருந்தாங்க. நிறைய நம்ம அம்மாவோட வயசில் இருக்கிறவங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க, நம்ம பாட்டி வயசில் இருக்கிறவங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த பாப்பா பாடுறத கேளுங்க, எப்படி பாடுது. பொன்னே தளர